ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நான் குரூப் 4 எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் சொல்றது பர்ஃபெக்டா உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமா இருக்காது. ஸோ நான் நிறைய மிஸ்டேக்ஸும் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் சொல்றேன். ஸோ அந்த மிஸ்டேக்ஸும் எப்படி சரி பண்றதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா படிக்கல, நானும் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நான் கரெக்டா பண்ணேன், என்ன மிஸ்டேக் பண்ணேன் ரெண்டையுமே சொல்றேன். ஸோ அதுல ரெண்டுல உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க அதை எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறப்போ குரூப் 4 எக்ஸாமுக்கு நான் பார்க்குறப்போ ரிவிஷனும் எக்ஸ்ட்ரா படிச்சது தான் படித்தேன். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப் 2 எக்ஸாம் நம்மளுக்கு முன்னாடி வந்துச்சு. குரூப் 4 எக்ஸாம் நான் எழுதுறப்போ குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடி குரூப் 2 எக்ஸாம் வந்துச்சு. ஸோ அந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு ஒரு 3 மந்த் நான் படிச்சிருந்தேன். ஸோ அந்த 3 மந்த் என்ன படிச்சிருந்தேன் அப்படின்னா சாரி 6th to 12th தமிழ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் ஃபுல்லாவே. ஏன்னா அந்த டைம் நமக்கு சிலபஸ் வைஸ் தமிழ் கிடையாதுல்ல. ஸோ ஃபுல்லாக புக் படிச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி 2019 ஓல்டு புக் படிச்சனால ஓல்டு புக் நாலேஜ் ஓரளவுக்கு இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மேக்ஸும் நல்லா பார்த்துருந்தேன். மேக்ஸ் எல்லா டாப்பிக்குமே நல்லா பார்த்துட்டு கொஞ்சம் டெஸ்ட் போட்டிருந்தேன். ஜிகே பொறுத்த வரைக்கும் எல்லாமே மோஸ்ட்லி நான் 11th லோயர் கிளாஸ் பெருசாக போகலை. 10th 11th 12th இது மட்டும் தான் நான் ஜிகே படிச்சிருந்தேன், ஓகேங்களா? ஸோ குரூப் 2ன்னு வரப்போ நான் இதை தான் பண்ணியிருந்தேன். இந்த 3 விஷயத்தை தான் நான் கரெக்டாக பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு குரூப் 2 எழுதினேன். 152 மார்க் வந்துச்சு. ஸோ மேக்ஸ்லாம் 25 அந்த அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். மேக்ஸ் தமிழும் நல்லா ஒரு 90+ வந்துச்சு. ஜிகே டஃபாக தான் இருந்துச்சு குரூப் 2ல. பட் இருந்தாலும் நான் 11th 12th 10th மட்டும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா? ஸோ இதை பண்ணதுக்கப்புறமா குரூப் 2 ரிசல்ட் வர வரைக்கும் நான் படிக்கவே இல்லை. ஃப்ராங்காக சொன்னோம்னா குரூப் 2 எழுதுனதுக்கப்புறம் குரூப் 2 ரிசல்ட் வர வரைக்கும் ரொம்ப படிக்கல, ரொம்ப லத்தாஜிக்கா இருந்தேன். ஏன்னா அடுத்து குரூப் 4 எப்பங்கிறது கொஞ்சம் லேட்டா வர மாதிரி இருந்துச்சு. எப்பன்னு தெரியவும் இல்லை, ஓகேங்களா? ஸோ அதனால நான் பெருசா படிக்கல. அப்படி படிச்சாலும் ஓகே குரூப் 4 படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அதுவும் ஒழுங்கா படிக்கல. அதுக்கப்புறம் குரூப் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் குரூப் 2 ரிசல்ட் வந்துச்சு. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துச்சு. அப்ப வரைக்குமே குரூப் 4 நோட்டிபிகேஷன் விடல, ஓகேங்களா? குரூப் 2 ரிசல்ட் வந்தோடனே மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் நான் சென்னையில இருந்தேன். சரி ஏதோ ஒரு பெரிய அகாடமியில ஜாயின் பண்ணி மெயின்ஸுக்கு படிக்கலாம் அப்படின்னு படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 2 மாசம் இந்த மெயின்ஸுக்கு படிச்சேன். அப்புறம் மெயின்ஸ் எனக்கு ரொம்ப புதுசு, மெயின்ஸ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்க டைம்ல குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்ட உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு மாசம் மெயின்ஸ் படிக்கிறது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் என்ன பிளான்னா மெயின்ஸ் படிச்சுட்டு குரூப் 2 போயிடலாம் தான் பிளான். இருந்தாலும் போன டைம் அந்த 1 மார்க்ல விட்டுட்டோம்ல. ஸோ அதனால குரூப் 4 பாஸ் ஆயிடணும், வேலைக்கு போறணும் இல்லையோ, அது போன டைம் விட்டுட்டேன். அந்த வேலை எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. நானும் மெயின்ஸை படிக்கிறேன், கண்ட்ரோல் பண்ணி இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. குரூப் 4 வேணும், குரூப் 4 வேணும்னு தோணிட்டே இருந்துச்சு. அப்புறம் கரெக்டா 1 மந்த் குரூப் 4 எக்ஸாமுக்கு 1 மந்த் இருக்கப்பதான் நான் குரூப் 4க்குன்னு எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் மெயின்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். ஆனா மெயின்ஸுங்கிறது ஸ்கூல் புக் சப்ஜெக்ட் தான் முக்கால்வாசி கொடுத்துருக்காங்க, அது வேற விஷயம். ஸோ அப்படி படிக்கிறப்ப நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா குரூப் 2 ரிவிஷன் பண்ணேன்னு சொல்லிட்டு, குரூப் 2 படிச்சேன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நான் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஓகேங்களா? ஸோ எடுத்தோடனே நான் இதுல நான் படிக்காத நிறைய இருக்கு. 6th to 9th ஜிகே எல்லாம் படிக்கல, லோயர் கிளாஸ் ஜிகே நிறைய பார்க்கல. 11th 12th ரிவிஷன் பண்ணுவேன். ஏன்னா 11th 12th ஜிகே ஹிஸ்ட்ரி எக்கனாமி எல்லாம் எக்கனாமியும் நான் படிக்கல, ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பாலிட்டி மட்டும்தான் 11th 12th படிச்சிருந்தேன். ஸோ எக்கனாமி ஐஎன்எம் ஜாகிரபியும் ஜாகிரபி படிச்சிருந்தேன். எக்கனாமி ஐஎன்எம்லாம் படிக்கல, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நான் என்ன பண்ணேன்னா குரூப் 2 என்னெல்லாம் படிச்சனோ அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே தான் நியூ சிலபஸ் படித்தேன், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி 10 to 6 நியூ புக்கு குரூப் 2லேயே படிச்சிட்டேன். அப்படிங்கிறனால அதை டெய்லி ஒரு 2 hours ரிவைஸ் பண்ணுவேன். ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறமா மேக்ஸ். ஸோ மேக்ஸ் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, போன எக்ஸாம்ல 25க்கு 25 வந்துருச்சு. டெஸ்ட் ஆன்சர் கீ செக் பண்ணுறப்ப 25 வந்துருச்சு. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் அசால்ட் ஆகிட்டு மேக்ஸ் நான் பெருசாக பார்க்கல. அதாவது மேக்ஸ் நல்லா தானே படிச்சிருக்கோம், லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் ஒழுங்காவே பார்க்கல மீன்ஸ் அதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு. ஸோ அதனால அதுவே போதும், லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம்னு கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியல. ஸோ மேக்ஸில் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. மார்க்குமே கம்மியாக தான் வந்துச்சு. 18 19 தான் எனக்கு மேக்ஸில் வந்துச்சு. ஏன்னா ப்ராக்டிஸே பண்ணல. ஈஸியான சம்ஸ் எல்லாமே கொஞ்சம் நிறைய மார்க் கம்மியாயிருச்சு. கொஞ்சம் ட்விஸ்டாக கேட்டதெல்லாம் போட்டேன், ஆனால் ஈஸியாக இருக்கிறதெல்லாம் மார்க் போயிடுச்சு. தமிழ் பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் வந்துச்சு. ஏன்னா தமிழ் ஆல்ரெடி குரூப் 2 ப்ரிலிம்ஸும் படிச்சு குரூப் 4ம் படிச்சனால தமிழ்ல 92+ வந்துச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டா ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ நான் எப்படி படிச்சேன்னா ரிவிஷன் பண்றப்போ தமிழை டெய்லி 2 hours படிப்பேன். காலையில் ஒரு 8 o'clock லைப்ரரி போறேன்னா 2 hours தமிழ்ல படிப்பேன். தமிழ் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபுல்லா என்ன பண்ணுவேன்னா ஜிகே எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா போன டைம் ஜிகே நான் நல்லா ஸ்ட்ராங்கா படிக்கல. ஏன்னா நான் போன டைம் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா
ஐஎன்எம், ஹிஸ்டரி, பாலிட்டி. இதுதான் அதிக கொஸ்டின்ங்கிறனால இதுதான் படிச்சுட்டு போயிருந்தேன் போன குரூப் 4ல. அதே குரூப் டூ ப்ரிலிம்ஸுக்கும் இதை மட்டும் தான் படிச்சிருந்தேன். ஓகேங்களா? எக்கனாமி தொடரல, 11th எக்கனாமி தொடரல, அதுக்கப்புறம் சயின்ஸ் படிக்கல, ஜாகிரபி படிக்கல, எதுவுமே படிக்கல. போன டைமும் அதே மிஸ்டேக் தான் பண்ணேன், அதனாலதான் 1 மார்க்ல போச்சு. ஸோ இப்போ இது குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு இதெல்லாம் நான் படிச்சு வச்சிருக்கேன். 11th 12th படிச்சுட்டேன், இன்னும் லோயர் கிளாஸ் படிக்கல. அதனால என்ன பண்ணேன்னா ஜிகே ஸ்டார்ட் பண்றப்போ ஐஎன்எம், ஹிஸ்டரி, பாலிட்டி லோயர் கிளாஸ் படிக்கிறப்போ எனக்கு 11th 12th படிச்சனால ஈஸியா இருந்துச்சு. அதனால லோயர் கிளாஸ் படிக்கிறப்போ ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும், அதை படிப்பேன். ஸோ அதை படிக்கிறப்பவே இந்த இந்த ஐஎன்எம், ஹிஸ்டரி, பாலிட்டியில ஒரு வீக் ஐஎன்எம், 2 வீக் ஐஎன்எம், 2 வீக் ஹிஸ்டரி, 2 வீக் பாலிட்டி அப்படிதான் படிச்சேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா இது படிக்கிறப்பவே லோயர் கிளாஸ் படிக்கிறப்பவே 11th 12th ரிவிஷன் பண்ணிடுவேன். குரூப் 2 மெயின்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, அதை ரிவிஷன் பண்ணிடுவேன். லாஸ்டா எனக்கு வந்துட்டு இப்போ லைப்ரரி வந்து ஒரு செக்ஷன்ல 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த 7 மணி வரைக்கும் நான் ஹிஸ்டரி இதுதான் படிப்பேன். காலையில 2 மணி நேரம் தமிழ் முடிக்கிறேன்னா தமிழ் முடிச்சுட்டு லஞ்ச் வரைக்கும் ஐஎன்எம், ஹிஸ்டரி, பாலிட்டியை லைனா படிச்சேன். 1 வீக் பாலிட்டி, 2 வீக் பாலிட்டி அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் ஐஎன்எம், 1 வீக் ஹிஸ்டரி, அந்த மாதிரி காலையிலேயே அதை முடிச்சிடுவேன். மத்தியானம் வந்து என்ன படிக்கலையோ அதை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னெல்லாம் படிக்கல அப்படின்னா சின்ன யூனிட் எதுவுமே நான் படிக்கல. எக்கனாமி, ஜாகிரபி கூட படிச்சிருந்தேன். சயின்ஸ் மெயினா எக்கனாமி, ஜாகிரபி, சயின்ஸ். ஸோ தமிழுக்கு 2 மணி நேரம் தான். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மத்தியானம் வரைக்கும் ஐஎன்எம், ஹிஸ்டரி, பாலிட்டியை 12th ரிவிஷன் பண்ணுவேன். மத்தியானம் சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஐஎன்எம், ஹிஸ்டரி, பாலிட்டியில லோயர் கிளாஸ் படிப்பேன். லோயர் கிளாஸ் படிக்க வந்ததுனால அதை படிப்பேன். ஒரு 2 hours அதை படிக்கிறேன்னா மேக்ஸுக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ணல, ஃப்ராங்கா சொன்னா. 2 hours அதை படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எக்கனாமி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன்னா எக்கனாமி நான் தொடாமையே இருந்தேன். ஓகேங்களா? அதனால நான் ஃபோக்கஸ் பண்ணது 11th மட்டும்தான். 12th எக்கனாமி நான் படிக்கவே இல்லை எக்ஸாமுக்கு. 11th எக்கனாமி மட்டும் தான் படிச்சேன். அதுக்காக இப்ப படிக்க கூடாதுன்னா கண்டிப்பா படிக்கணும். இப்ப நமக்கு யூனிட் எல்லாமே மாத்திட்டாங்க ப்ரையாரிட்டி. அந்த டைம்ல எக்கனாமிக்கு ஒரு 4-5 மார்க் தான். ஆனா இப்ப அப்படி கிடையாது, 20 மார்க். கண்டிப்பா 12th படிக்கணும். என்னால லாஸ்ட் 1 monthல இவ்வளவுதான் படிக்க முடிஞ்சுன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன சொல்றேன்னா நீங்க அதை அப்படியே எடுத்துக்காதீங்க. ஜாகிரபி வந்து 10th ஜாகிரபி ஆல்ரெடி படிச்சிருந்தேன். ஸோ அதை வந்துட்டு 10th இருக்கிற ஜாகிரபி மட்டும் தான் படிச்சிருந்தேன். அதை மட்டும் ரிவிஷன் பண்ணேன். ஓகேங்களா? சயின்ஸ் என்ன பண்ணுவேன்னா எனக்கு 7 மணிக்கு அந்த செக்ஷன் க்ளோஸ் ஆயிரும், அந்த புக் செக்ஷனு. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 9 o'clock வரைக்கும் லைப்ரரி இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணா வீட்டுக்கு ரூமுக்கு போக மாட்டேன். போகாம 7 மணிக்கு வேற ஒரு செக்ஷன் ஃப்ரீயா இருக்கும், அங்க போய் உட்காந்துட்டு அந்த 7 மணி வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா காலையில தமிழ், மத்தியானம் 11th 12th ஐஎன்எம், ஹிஸ்டரி, பாலிட்டி ரிவிஷன் பண்ணுவேன். அதாவது காலையில் 2 மணி நேரம் தமிழ், மத்தியானம் வரைக்கும் திருப்பியும் அந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மத்தியானம் வரைக்கும் ஐஎன்எம், ஹிஸ்டரி, பாலிட்டி ரிவிஷன் பண்ணுவேன். சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா எக்கனாமி படிப்பேன், ஜாகிரபி படிப்பேன். இந்த லோயர் யூனிட் ஃபாலோ பண்ணுவேன், சின்ன யூனிட்டை முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் 7 மணிக்கு அந்த செக்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கம்பல்சரி சயின்ஸ் தான் படிப்பேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது சயின்ஸ் படிப்பேன். இந்த மாதிரி படிச்சு ஒரு 10 இம்பார்ட்டன்ட் லெசன் தான் சயின்ஸ் படிச்சிருந்தேன். ஓகேங்களா? 10 படிச்சிருந்த 10 கொஸ்டினோ 15 கொஸ்டினோ கேட்டாங்க. எனக்கு 7-8 கொஸ்டின் கரெக்டா இருந்துச்சு. பிசிக்ஸ் மட்டும் நான் படிக்கல, அதனால எனக்கு அந்த கொஸ்டின் தப்பு தான், எனக்கு அந்த கொஸ்டின் தெரியவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஜிகே ஃபாலோ பண்ணேன். மேக்ஸ் நான் வந்துட்டு ப்ராக்டிஸே பண்ணல, ப்ராக்டிஸும் பண்ணல, டெஸ்ட்டும் போட்டு பார்க்கல, எதுவுமே பண்ணல. தமிழ் ஜிகே கூட டெஸ்ட் போட்டு பார்த்தேன். மேக்ஸ் வந்துட்டு அந்த ஓவரால் ஃபுல் ரிவிஷன் 2 ரிவிஷன் எழுதி பார்த்தேன், ஃப்ரீ டெஸ்ட். ஸோ அதில் வந்துட்டு மேக்ஸ், அதுலேயும் மேக்ஸ் பெருசாக போட்டு பார்க்கல, அதை ப்ராக்டிஸே பண்ணலை. ஏன்னா எனக்கு என்னன்னா போன டைம் 25 கிடைச்சிருச்சுல, அப்போ நமக்கு இதோட 22 கிடைச்சிடும். நம்ம சயின்ஸ்னால தான் அவங்க போன டைம் எக்ஸாம் போயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டு அந்த லாஸ்ட் 2 hours சயின்ஸ் படிக்கிறது, இந்த லோயர் அந்த கம்மி யூனிட், அதாவது மார்க் ப்ரையாரிட்டியாக இருக்கு இல்லையா, ஸ்மால் யூனிட், மார்க் கம்மியாக இருக்கிற யூனிட். ஸோ அதை நல்லா படிக்கணும். இதை ரிவிஷன் ஜிகே ரிவிஷன் பண்ணணும், இதை நல்லா படிக்கணும். இது மட்டும்தான் மைண்ட்ல இருந்துச்சு, இதை தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் லைப்ரரியில் ஆப்போசிட்ல இருக்கவங்க கேட்பாங்க என்ன படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அந்த 1 மார்க்ல விட்டது ரொம்ப மனசு பாதிச்சிருச்சு. ஆப்போசிட்ல கொண்டு அவங்க ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயா படிப்பாங்க, நான் ரொம்ப ஓவரா படிப்பேன். ஏன்னா லாஸ்ட் 1 month தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணதுனால என்னானாலும் இன்னைக்கு நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும், நான் சொன்ன இல்லையா செக்லிஸ்ட், என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அதை முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருப்பேன். 7 மணிக்கு மேல செக்ஷன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா 9 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா பசிக்க ஆரம்பிக்கும். ஹாஸ்டல் ஃபுட்டுங்கனால மத்தியானமும் லைட்டா தான் சாப்பிடுவேன், பிடிக்காது, லைட்டா சாப்பிடுவேன். 7 நடுவில் ஏதாவது டீ குடிப்போம் ஒரு 4 வரைக்கும், அவ்வளவுதான். 7 மணிக்கு மேல பசிக்கும். 9:30 தான் லைப்ரரி க்ளோஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் ரூமுக்கு போனா படிக்க முடியாதனால 9 வரைக்கும் பசியே இருந்தாலும்
உட்காந்து சயின்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடந்து போய் ரூம் போய் தான் சாப்பிடுவேன். சில டைம் அப்படி போல சாப்பாடும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே சயின்ஸை விட்டுறக்கூடாது, என்ன பசியா இருந்தாலும் சரி 1 மாசம் தானே, சயின்ஸை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப யோசிச்சேன். ஏன்னா அதுல தான் எனக்கு மார்க் போயிடுச்சு. ஸோ இப்போ இதுல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா, இந்த ஸ்மால் யூனிட்டை விட்டுறாதீங்க. 5 இப்பெல்லாம் சயின்ஸ் சொல்லிட்டாங்க அப்ரப்டா 5ன்னு, அதுக்காக விடாதீங்க. அதுல ஒரு 2 மார்க் வந்தா கூட நமக்கு முன்னாடி போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை நான் 7 மணிக்கு நான் சொல்றேன், 7 மணிக்கு வந்து அந்த செக்ஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லையா, பசிக்குது, ஓகே போய் சாப்பிடலாம் அப்படின்னு நான் போயிருந்தேன்னா சயின்ஸ் படிச்சிருக்க மாட்டேன். சயின்ஸ் படிக்கலன்னா நான் கண்டிப்பா குரூப் 4ல ஏதோ ஒரு வேலை எடுத்திருப்பேன். ஆனால் நான் விவோ ஆகிருக்க மாட்டேன். 7 to 9 நான் எக்ஸ்ட்ரா போட்ட எஃபர்ட் தான் நம்ம விவோ ஆகியிருக்கு. ஓகேங்களா? இன்னும் கூட நான் எஃபர்ட் போட்டிருந்தனாலோ இல்லை 1 மாசத்துக்கு முன்னாடியே படிச்சு மேக்ஸையும் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் எனக்கு பிடிச்ச, எனக்கு எங்க ஊர் சைட்லயே சரௌண்டிங்ல கூட நான் வியூ எடுத்திருந்திருக்கலாம். ஸோ இது நான் பண்ண தப்பு. 7 to 9 எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டது நீங்க எடுத்துக்கலாம். இந்த மேக்ஸ் நான் எஃபர்ட் போடாம ஆல்ரெடி தெரியும்னு ப்ராக்டிஸ் பண்ணாம விட்டது இது தப்பு. ஸோ அதையும் நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கேன், நல்லதும் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ நீங்க அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்கிறதுக்காக பண்றேன். பட் இப்போ ஜிகே எல்லாம் கம்ப்ளீட்டா யூனிட்டே மாறிடுச்சு. ஸோ எப்படி படிக்கணுங்கிறது அந்த 170+ எடுக்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணி படிங்க. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா, எந்த யூனிட்டையும் நான் விடல. 7 மணினாலும் சரி, 8 மணினாலும் சரி, 10 மணினாலும் சரி, நான் மெயினானது எல்லாமே 10 மணி வரைக்கும் படிச்சிட்டேன். சயின்ஸ் படிக்க டைமே இல்லை. நான் டெய்லியும் காலையில 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் படிக்கிறேன். ஆனா எனக்கு வந்துட்டு சயின்ஸ் பண்ணால படிக்கவே முடியல அப்படின்னா இப்போ 10 to 11 படிங்க. அந்த நேரத்தை திருடி தான் நம்ம படிக்கணும், வேற வழி இல்லை. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க. எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுற அளவுக்கு எக்ஸ்ட்ரா கம்ஃபர்டான வேலை உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை சொல்றதுக்காக இந்த வீடியோ. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய்.